தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து வெளிவந்துள்ள ஒரு அறிக்கை, விஜயகாந்திற்கு பிறகு நான் தாண்டா என்கிற அந்த அறிக்கை குறித்து இந்த காணொளியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திராவிடம் இல்லாமல், பெரியார் இல்லாமல் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு பேசியவர்களுக்கு சரியான ஒரு சம்மட்டி அடி கொடுக்குற மாதிரியான ஒரு செய்தி தான் இது. இதில் பார்த்திங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களே பதிவு செய்திருக்க நிகழ்வு இது. திராவிடம் பேசாமல், பெரியாரை பேசாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது இரண்டுமே இல்லாமல் தொடர்ச்சியாக தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, மாநில கட்சியாக வளர்ந்துருக்கிறோம். இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதற்கு முன் ஐயா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்தது என்றால் அவர் ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர். அவருக்கு நாடெங்கிலும் இருந்த ரசிகர்களை திரட்டி தொண்டர்களாக்கி வென்றாள். ஆனால் எளிய பின்புலத்திலிருந்து வந்த எனக்கு எந்த ரசிகர்களும் கிடையாது. ஒற்றை மகனாக தேர்தல் களத்திற்கு 8 ஆண்டுகளாக கத்தி மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இதை சாதித்து காட்டியிருக்கிறேன். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு சின்னத்தை பறிப்பது, கடைசி நேரத்தில் புதிய சின்னம், அதையும் தாண்டி வாக்குப்பெட்டியில் மங்களாக அச்சிடுவதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க இடையூறுகள். அரசியல் பின்புலமே, அரசியல் வாரிசுகளே இல்லாத எளிய பிள்ளைகளான எங்கள் வேட்பாளர்களை தேடி 36 லட்சம் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் என்னுடைய மக்கள் எந்த அளவிற்கு மகத்தானவர்கள், எந்த அளவிற்கு இந்த உண்மையும் நேர்மையும் நேசிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பொழந்தெடுத்திருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா, அந்த ரசிகர்களுடைய திரைக்கவர்ச்சியால் அவருடைய ஆட்களை அப்படியே தொண்டர்களாக மாற்றியிருந்தாலும் தனித்து நின்று அந்த மாதிரி யாருமே அந்த விஷயத்தை செய்யவே இல்லை. அவருடைய வெயிட் என்னன்னு காட்டுறதுக்காக நின்று அவர் அந்த விஷயத்தை செய்தார். அதன் பிறகு அவர் ஒரு எலெக்ஷனில் அந்த மாதிரி ஒன்று செஞ்சதை இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா, வெறும் மக்கள் அண்ணன் சொல்வது போல் அவருடைய கட்சியில் இருக்கவங்க கூட யாரும் பெரிய பின்புலம் கூட எல்லோரும் அந்த மற்ற திராவிட கட்சிகளோட தொண்டர்களாக தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிற எம்பி, எம்எல்ஏ மகன் யாரும் இங்கே இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் கூட மக்கள் இவர்களுக்கு தேடி வாக்கு செலுத்துகிறார்கள் என்றால் மாற்றம் நிகழாமல் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஆனால் சீமான் அவர்களுடைய அந்த பாதையும் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதும் விரைவில் அரியாசனத்தில் உட்கார வைக்கிற அளவிற்கு இந்த விஷயம் மாறாதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.